السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது. அதே போன்று பணத்தினுடைய வரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் இது மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பரக்கத் இறங்கக்கூடிய நேரம். அதே போன்று இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்வான். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் முக்கியமான ஒரு துஆ, வறுமையை முற்றாக நீக்கக்கூடிய ஒரு துஆ, செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துஆ? லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வறுமையை நீக்கக்கூடிய துஆ, செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய துஆ. இந்த துஆவை நாமும் ஒவ்வொரு நாளும் காலையில் 100 தடவை, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 100 தடவை, அதே போன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 100 தடவை என்று இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.